ஒவ்வொரு டெலிவிஷன்லேயும் போய் வேலை செஞ்சோம். நிறைய யூடியூப்ஸ்லாம் நாங்கள் ஆரம்பித்து ஒவ்வொன்றா ட்ராப் ஆச்சு. என்ன காரணம் அப்படிங்கும்போது கண்டென்ட் வைஸாக நாங்கள் வந்து எதுவும் அந்தளவுக்கு மொக்கையாக கொடுத்துறதில்ல. ஆனால் எங்களுக்கு என்ன லேகாக இருந்துச்சுன்னா ஃபுட்டு தான். எங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டது வந்து ஃபுட்டு விஷயத்தில் மட்டும்தான். சரி நம்ம இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசரை தேடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரை தேடி பிடிச்சோம். கிடச்சிட்டு ஒரு 3 or 4 monthsலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து இப்போ வந்தது வந்து ரொம்ப தப்பாக வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேறு மாதிரி டிசப்பாயிண்ட் பண்ணி இது பண்ணாங்க. நீங்கள் சேனல் விட்டே போயிருங்க போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது, என்னடா இப்போ தான் ஒரு இடம் கிடச்சிருக்கு, இதை அப்படியே மேற்படுத்தி சினிமா அதுன்னு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டை கட்டும் போது திடீர்னு அதெல்லாம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை நிறுத்த வச்சிட்டாங்க. உண்மையாலுமே அந்த இடத்துல வந்து ரோட்டில் வந்து அழுதும் அப்படிங்கிற மாதிரி சினாரியோ சொல்லுவாங்களே நிறைய பேர். உண்மையாலுமே அது நடந்துச்சு. நான், பாரத், ராஜு எல்லாருமே ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்கோம், பாலா எல்லாருமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் என்னென்னா பாரத் வந்துட்டு எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டோம். ராஜ் வந்து ஒரு பக்கம் நான் இன்னும் ப்ரொடியூசரை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கான்ஃபிடண்ட்டாக பாரத் வந்துட்டு சரி நான் பார்க்குறேன் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாரத் ஒரு பக்கம் கிளம்ப, நான் ரேடானில் ஒர்க் பண்ணேன், பாலு வந்து வேறு ஒரு இதில் ஒர்க் பண்ணி, இப்படி எல்லாருமே தனித்தனியாக எல்லாம் ஒவ்வொரு செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்.